ம். எத்தனை குடும்பம் தங்கியிருக்காங்க? 37 பேரா? 45 குடும்பங்க. 45 குடும்பமா? 45 குடும்பம். இந்த கூரை போடுறதுக்கு ஒரு வீட்டுக்கு எத்தனை தகரம் வேணும்? அதான் தலைவனை கேட்டு தான் சொல்லணுங்க. இது அந்த வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சுற்றி வேணுங்கிறா நீங்கள் தான் பார்க்கணுங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா, நீங்கள் தான் கேட்டு அதை ஏதாவது உதவி பண்ணணுங்க ஐயா. கண்டிப்பாக எதாவது உதவி செய்யலாம். ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயா. எங்களுக்கு ஒரு வசதியும் இல்லைங்க ஐயா. நாங்கள் வந்து இன்னிப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குதுங்க ஐயா. அதனால இப்போ தண்ணி எல்லாம் வந்துடுறேன். நாங்கள் போய் இங்கே தங்குறோம், என்ன பண்ணுறாதுங்க தான் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மண்டபம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு 2 நாளைக்கு. சரியா? சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம். சரிங்க ஐயா, அதை பார்த்து நீங்கள் உதவி பண்ணுங்க ஐயா. சரி, அது போதுமுங்க ஐயா. சரிங்களா? சரி பேசலாமா? என்னோட பேர் வந்து சங்கீதா. சின்னர்பதி செட்டில்மெண்ட்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கிருந்து இருந்துருக்குறோம். இங்கே வந்து எந்த வசதியும் இல்லாமல் கூரையில் வந்து நேற்று நைட்டு பெய்த மழையில் வந்து ரொம்ப இதாகி எல்லாம் சேதமடைஞ்சிருக்குதுங்க. அதனால் நீங்கள் உங்களால் முடிஞ்ச சீட்டு கொடுத்து 20 சீட்டு 10 சீட்டு கொடுத்து எங்களுக்கு உதவிச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிங்க. எவ்வளோ குடும்பம் இருக்காங்க? இங்கே வந்து 33 குடும்பம் இருக்காங்க. சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்களா? காலையில் கொடுத்தாங்க. சாயந்தரம் போய் மண்டபத்தில் தங்க வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு. ஆமாம், நிரந்தரமான தீர்வு வேணும்னா எங்களுக்கு கூரை அமைச்சு தரணும். கூரை அமைச்சு தரணும். சரி, நன்றி. வண்டியும் கூட ஏற்பாடு பண்ணி நீங்கள் இங்கிருந்து போகிறதுக்கு தினசரி காலையில் வந்து சேர்றதுக்கு ஏதோ டாடா மாதிரியான வண்டியிலையும் கூட கூட்டிகிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம். பேக்கிங் என்ன பண்ணல, நீங்கள் உங்களுக்கான பெட்ஷீட்டு பாய் ஏதாவது இருந்தாலும் எடுத்து வச்சுக்கணும். நைட்டு உணவு அங்கேயே வந்துடும். உணவுக்கான ஏற்பாடுகள் வந்து பாருங்கள். நம்ம அட்டை எது இருக்க போகுது? அதில் இருக்காதுங்க சார். ஒன்றுமே இருக்காங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குங்க சார். பார்த்து தண்ணியாக இருக்குன்னு பார்த்தாங்க. கட்டவங்க அர்த்தம். இல்லை வழுக்குதாங்க. ஆமாங்க சார், பார்த்தேன். நல்ல வேலை. பார்த்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்க சார். இதெல்லாம் என் பசங்க வீடுங்க சார். இதெல்லாம் காட்டுறோம்ல, இதெல்லாம் நினைவு பேசுங்க. பார்த்து வாங்க. அங்கே அப்படியா